ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெல்லாஸ் ஹோம் குக்கிங். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ஈஸியா சட்டுன்னு 15 நிமிஷத்துல செய்யக்கூடிய ரவா அதிரசம். டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பேன்ல 1 கப் அளவு தண்ணி, 1 கப் நாட்டு சர்க்கரை, மண்டை வெல்லம் கூட எடுத்துக்கலாம். மண்டை வெல்லம் எடுக்கிறதா இருந்தா பாகு காய்ச்சி எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன்ல இருந்து 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 டீஸ்பூன் நெய். நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்க்கலாம். நெய் சேர்க்கும் போது நல்ல வாசனையா இருக்கும். பாகு பதம் எதுவும் தேவையில்லை. நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சு வந்தா போதும். நல்லா கரைஞ்சு கொதிச்சு வந்திருக்கு. கொதிக்க ஆரம்பிக்கும் போது 1 கப் அளவு ரவை. மொத்தமா சேர்த்துறாம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க. ரவை எடுக்கும் போது வறுக்காத ரவை எடுத்துக்கணும். குறைவான தீல வச்சு கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கும் போதுதான் எந்தவித கட்டியும் இல்லாம நல்லா கலந்து வரும். கொஞ்சம் கொஞ்சமா எல்லா ரவையும் சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப குறைவான தீலையே வெந்து வரட்டும். ரொம்ப சீக்கிரமாவே தண்ணி எல்லாம் ரவை இழுத்து எடுத்துக்கும். இந்த மாதிரி கெட்டியான பதம் வந்ததும் தீ ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேல கலந்து விட்டீங்கன்னா ட்ரை ஆயிரும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி இருக்கட்டும். அடுப்புல இருந்து கீழே இறக்கி வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா செட் ஆகி வந்திருக்கு. கை பொறுக்கிற சூடு வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு அல்லது 1 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். இனி இதை வேறொரு பாத்திரத்துக்கு மாத்தி கையாலே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அரிசி மாவு அதிகமா சேர்த்திடக்கூடாது. அதிகமா சேர்த்தீங்கன்னா ட்ரை ஆயிரும். ஒருவேளை பிசைஞ்சு எடுக்கும் போது ரொம்ப கெட்டியா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா 1 டேபிள் ஸ்பூன் பால் அல்லது தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. கையில எடுத்து உருட்டும் போது ரொம்ப சாஃப்டா இருக்கணும். அதே நேரத்துல பிசு பிசுன்னு கையில ஒட்டக்கூடாது. எல்லாமே நல்லா கலந்து எடுத்தாச்சு. இனி கையில கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு எந்த சைஸ்ல அதிரசம் தேவையோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன குட்டி அதிரசமா கூட நீங்க செஞ்சு எடுத்துக்கலாம். வாழை இலை அல்லது பால் கவர்ல கைகளாலேயே தட்டி விரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப மெலிசாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தடிமனாவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சைஸ்ல விரிச்சு எடுத்துக்கோங்க. இப்படியே கூட பொரிச்செடுக்கலாம். நடுவுல தோரம் போட்டு பொரிச்செடுக்க போறேன். இந்த மாதிரி பொரிச்செடுக்கிறதால ரொம்ப எண்ணெய் இழுக்காது. இந்த அதிரசம் மாவு சூடாடுறதுக்கு முன்னாடியே செய்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். எல்லாமே ஒரு பாத்திரம் அல்லது இலையில இந்த மாதிரி விரிச்சு எடுத்து வச்சிருந்தீங்கன்னா பொரிச்செடுக்கும் போது ஈஸியா இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா மிதமான தீல வச்சு பொரிச்செடுத்துக்கோங்க. தீ அதிகமா இருந்ததுன்னா மேல் பக்கத்துல சீக்கிரமா வந்துடும், உள் பகுதியில வேகாது. அரிசி அதிரசம் போல இந்த அதிரசம் மேல் எழுப்பி வராது. 6 நிமிஷத்திலேயே பொரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். லேசா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. பலகாரங்கள் செய்யும் போது இந்த மாதிரி இரும்பு சட்டி அல்லது அடிக்கனமான சட்டியில பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ எண்ணெய் காய்ச்சல் ஒரே அளவுலயே இருக்கும். ஒரு சைடு பொரிஞ்சதுக்கு அப்புறமா மறைச்சு விட்டுக்கலாம். ரொம்ப சீக்கிரமாவே பொரிஞ்சு வந்துடும். லேசா நிறம் மாறி வந்ததும் எடுத்துடலாம். நம்ம சேனல்ல ஏற்கனவே ட்ரெடிஷனலா செய்யக்கூடிய பச்சரிசி அதிரசம் வீடியோ இருக்கு. லிங்க் கொடுக்கறேன், தேவைப்பட்டா பாத்துக்கோங்க. இந்த அதிரசம் செய்யறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. சீக்கிரமாவே செஞ்சு முடிச்சிடலாம். நினைச்ச உடனே 10ல இருந்து 15 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம். ஒன்னு எடுத்து பிச்சு பாத்துடலாம். ரொம்ப சாஃப்டா வந்திருக்கு. டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பெல்லாஸ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.